நான்லாம் என்னெல்லாம் அன்இமேஜினபிளா யோசிச்சேனோ, ஐ டோன்ட் மீன் டு சவுண்ட் கான்ஃபிடென்ட் அபௌட் இட் சார். பட் ஜென்யூனாவே நான்லாம் இந்த மாரி ஒரு படத்த, இல்ல இந்த படத்துல இருக்கிற காட்சிகள்லாம் என்னால பண்ணிட முடியுமான்றது வந்து நான் யோசிச்சிருக்க கூட மாட்டேன். அதே மாரி கபடி ஆடுறது, அவ்ளோ நாள் அங்க இருக்கிறது, அம் அதுல நெறைய எஃபர்ட் போச்சு. இப்போ கூட நான் சுதீர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னால இத எப்படி சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னே தெர்ல. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் என் லைஃப்ல இருந்திருக்குன்றதுனால, நான் என்னெல்லாம் அன்இமேஜினபிளா யோசிச்சேனோ, அதாவது இப்போ சின்ன வயசு துருவ் வந்து படத்திலேயே நடிக்கிறது வந்து அன்இமேஜினபிளா யோசிச்சிருப்பான். ஒரு ஹீரோ ஆகுறதுன்றது. ஆனா இப்போ மகான்ல இருக்கிற துருவ் கூட நான் மகான் முடிச்சுட்டு தான் அந்த லாஸ்ட் மிஸ்ஸிங் மீ டார்ஜிலிங்ல ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் கபடி ஆரம்பிக்கிறேன். அந்த வெர்ஷனுக்கே இதெல்லாம் அன்இமேஜினபிளா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபோர்ட்டிஃபையிங் மை சோல்ன்றது வந்து பண்ண சீக்வன்சஸ் படத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு சரியில்லான ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணும் சார். அது உங்களை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்குள்ள கொண்டு போயிடும். உடம்பு ஃபுல்லா அடி, ரத்தம், எலும்பு ஒடிஞ்சிருக்கு, பல்லு ஒடிஞ்சிருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அதுதான் அந்த ஃபோர்ட்டிஃபைங்னு நான் நம்புறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்